சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் 3 நாள் மலேசிய பயணத்திற்காக கில்லான் பள்ளத்தாக்கிலும் புத்ராஜயாவிலும் 17 சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டது அனைவரும் அறிந்ததே. முன்கூட்டியே அது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டாலும் போக்குவரத்து நெரிசல் குறித்து நேற்று முதல் வலைத்தளங்களில் அதிருப்திகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மக்கள்தான் அவதிப்படுவதாக பலர் அரசாங்கத்தை குறை கூறினர். என்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அவ்வாறு செய்யப்படுவதாக முன்னாள் போலீஸ்காரரான பேஸ்புக் பயனர் ஒருவர் வலைத்தளவாசிகளுக்கு விளக்கமளித்துள்ளார். அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வெறுமனே செய்யப்படுவதில்லை, மாறாக உலக பெருந்தலைவர்களுக்கான அனைத்துலக பாதுகாப்பு நடைமுறையின் ஒரு பகுதியாகும் அதுவென முகமது இசாயிருல் ரிதான் ஜைனுல் கூறினார். உலக தலைவர்கள் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையான திட்டமிடலோடு நடைபெறும். பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் உள்ள உலக தலைவர்களை பாதுகாக்க ஏதுவாக போக்குவரத்து கட்டுப்பாடு, ஆகாய மார்க்க கண்காணிப்பு, சிறப்பு பிரிவு அதிகாரிகள் மூலம் கண்காணிப்பு என உயர்மட்ட அளவில் ஏற்பாடுகள் செய்யப்படும். உலக வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது உபசரணை நாட்டுக்குதான் அவமானம். நாடு பாதுகாப்பற்றது என அவப்பெயர் எழுவதோடு தூதரக உறவு, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார துறைகள் மீது எதிர்மறையான கண்ணோட்டம் எழுந்துவிடும். எனவேதான் உலக வல்லரசு நாடான சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் வரும்போது இந்த அளவுக்கு பாதுகாப்பு கெடுபிடிகள் இருக்கின்றன. எனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீரர்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்கள் நாட்டுக்காக பணியாற்றுகிறார்கள் என்றார் அவர். அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு ஜி ஜின்பிங் கம்போடியா கிளம்பியுள்ளார்.